சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வா, வந்துட்டாங்க. பாத்து மெதுவா, படிக்கட்டு இருக்கு, பாத்து வா. வா வா அருவி. அருவி, பொறுமையா. என்னாச்சு உன் உடம்புக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? சங்கர் என்ன சொன்னாங்க? அருவி சொல்ல அருவி, டாக்டர் என்ன சொன்னாங்க? என்னம்மா நான் பாட்டு கேட்டுட்டு இருக்க, ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருக்கீங்க. நாங்க ரெண்டு பேரும் இவ்ளோ டென்ஷனா இருக்கோம் தெரியுமா? என்ன சொன்னாங்க டாக்டர், அதை சொல்லுங்களேன். அருவி சொல்லுமா. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பொறுமையா இருங்க. ஏன் இப்படி ரெண்டு பேரும் அவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன மா, இந்தா அண்ணே, முதல்ல பாய் தர. என்ன சங்கரி, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுமா. பதட்டமா இருக்கு, என்ன விஷயம் முதல்ல சொல்லு. நீ ஸ்வீட்டை சாப்பிட சொல்றேன், சாப்பிடு. இந்தா சைலஜா, சாப்பிடு. மா என்னம்மா சந்தோஷமா ஸ்வீட் எல்லாம் குடுக்குறீங்க? அப்படி என்ன விசேஷமா நடந்தது? உண்மையாலுமே இது வாழ்க்கையில பெரிய விசேஷம்தான் அண்ணே. நீங்க தாத்தா ஆக போறீங்கண்ணே. சங்கரி, நீ என்ன சொல்ற? அப்படின்னா அருவி? ஆமா அண்ணே, அருவி கன்சீவ் ஆயிருக்கா. டாக்டர் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கண்ணே. ரொம்ப சந்தோஷமா. அப்படின்னா நான் மட்டும் தாத்தா வாழலாமா? சங்கரி, நீ இப்ப பாட்டி ஆயிருக்க. ஆமாண்ணே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அருவி. தேங்க்யூ சைலஜா. அருவி, ரொம்ப சந்தோஷமா. இந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்கறதுக்காக நான் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா கடவுளோட விளையாட்டை பாத்தியா? நீ உன் அம்மாவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருக்கு. ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா அத்தை ஆசைப்பட்ட போலாம் இது நடக்கல. ஆனா என் அம்மா கிடைச்சதும் நானும் அம்மா ஆக போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என் குழந்தை அம்மா கையில வளர போதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாண்ணே, அந்த விதத்துல நானும் அதிர்ஷ்டக்காரி தானே. என் பொண்ணு கிடைச்ச சந்தோஷம் ஒரு பக்கம், அவ மாசமா இருக்காங்கிற செய்தி ஒரு பக்கம். என்ன இந்த சந்தோஷத்துல ரெண்டு விஷயமும் திக்கு முக்காட வைக்குதுண்ணே. அண்ணே, நான் என் பொண்ணுக்கு முறைப்படி என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையே நான் செய்வேனே. நீ தாராளமா செய்யுமா, உன்னை யாரும் தடுக்க முடியாது. அப்புறம் சங்கரி, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்தா முதல்ல அத உன் புருஷன் படத்துக்கு முன்னாடி தானே போய் சொல்லுவ. இப்ப என்ன மறந்துட்டியா? போம்மா, சண்முகம் படத்துக்கு முன்னாடி நின்னு இந்த விஷயத்த சொல்லு. அவர் ஆத்மா ரொம்ப சந்தோஷப்படும். சரிங்கண்ணே. போ அருவி, போம்மா. என்னங்க, நம்ம பொண்ணு முழுகாம இருக்கா. டாக்டர் சொன்னதுல இருந்து என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. ஆனா அதையெல்லாம் பாக்குறதுக்கு நீங்க தான் இல்லாம போயிட்டீங்க. இருந்தாலும் நீங்க இன்னும் எங்க கூட தான் இருக்கீங்கன்னு நம்புறோம். நம்ம குழந்தை நல்லபடியா குழந்தைய பெத்து எடுக்கணும்னு அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நானும் பேரனும் பேத்தியும் அவங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்துங்க.
பாத்தியா சங்கரி, உன் புருஷனே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாருமா. இனி யார் நினைச்சாலும் உங்க சந்தோஷத்துக்கு குறுக்க வரவே முடியாது. இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். ஆமாமா, நீங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்த நேரம் தாமா இப்படி எல்லாமே நல்லதாவே நடக்குது.